இப்போ தான் தெரியுது சூரியகுமார் யாதவ் எதுக்கு வந்துட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணிங்க டாஸை வின் பண்ண உடனே. ஓஹோ, நல்ல முடிவு தான், சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சஞ்சய் மஞ்சுக்கர் கேட்குறாரு. இன்னும் பல செய்திகள் பல கேள்விகள் இந்த வீடியோ வருது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மேபிட்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. எஸ்கேஒயோடைய ஸ்பீச் என்னென்னலாம் பேசியிருக்காரு இன்டர்வியூவில் பார்த்துருவோமா? ரைட், முதல்ல நம்மளுடைய சூரியகுமார் யாதவ்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். என்னங்க டாஸில் நீங்கள் முடிவு எடுத்து என்னன்னா அவர் பவுலிங் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு, என்ன புரியலைன்னு யோசித்தேன். இப்போ தான் புரியுது. அவங்களும் மொத்தமாக 6-7 ஓவர் தான் விளாடுவாங்க, நீங்களும் வந்துட்டு அதை 4 ஓவர் 5 ஓவரில் சேஸ் பண்ணிடலாம். மொத்தமே 40 ஓவருக்கு பதிலாக 10 ஓவரில் மேட்ச் முடிஞ்சிடும். சூப்பர் பிளானுங்க அப்படின்ற கணக்காக நம்மளுடைய சஞ்சய் மஞ்சுக்கர் கேட்ட உடனே பக்கன்னு சிரிக்கிறாரு நம்மளுடைய இவர் எஸ்கேஒய் என்னும் ஆகாயம். ஸோ இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, இந்த விக்கெட் எப்படி விளாடுது, முதல் பவுலிங் போட்டோம்னா என்ன மாதிரிலாம் இது பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் அந்த முடிவு எடுத்தோங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க நீங்கள் வேலை, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஆக்சுவலாக அதுலேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் சூப்பர் தான் அப்படின்னு நம்முடைய சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்ல. அடுத்த கேள்வி, சரிங்க என்ன அதெல்லாம் ரைட்டு, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மேட்ச்சை முடிச்சிங்கன்னா முழு மேட்ச் ஃபீயே உங்களுக்கு கிடைக்காது போல இருக்கே அப்படி நம்ம சஞ்சய் மஞ்சுரேக்கர் அடுத்த ஜோக் அடிக்க. சூப்பர் ஜோக் மஞ்சுரேக்கர், எப்படி எழுதிட்டு வந்தீங்களா இல்லை வேறு யார்ட்டையாவது கேட்டு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்க முடியாத காரணத்தினால சூரியகுமார் யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வந்து நம்ம அப்புறமா தனியாக பேசிப்போம், இப்படி வந்துட்டு ஒரு டீமை இவ்வளோ ஓப்பனாலாம் நம்ம கலாய்ச்சி அசிங்கப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட லைட்டாக அப்படி ஒரு சொல்ல நான் சொல்கிறேன். தட் வில் டாக் அபவுட் லேட்டர், அப்புறமா பேசிப்போம் ஹாஹா அப்படின்னு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் சிரித்த உடனே, கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸுங்க, சூப்பராக விளாடினாங்க எங்களுடைய பசங்க, ஒரு நல்ல எனர்ஜி ஒரு ஆட்டிடியூடு ஃபீல்டில் தேவைப்பட்டுச்சு. அதை வந்துட்டு இந்த மேட்ச் மூலமாக அவங்க கொடுத்ததை நினைக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம் தாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஃபீல்டு இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது ஐ ஆம் வெரி ஹாப்பி. அண்ட் அதை வந்துட்டு பேட்டிங்லையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதே எனர்ஜியும் அதே ஆட்டிடியூடையும் எடுத்துகிட்டு வந்தப்போ இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு நம்மளுடைய இவர் தலைவர் சொல்ல. ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய பசங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் இருக்கிறாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து விளையாடி பார்த்தாங்க, அதில் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார். எதை பற்றி கேட்கும்போது, பவுலிங்கை பற்றி கேட்கும்போது, என்னங்க அதிகமாக ஸ்பின் பவுலர்ஸ் கண்ணில் பட்டாங்களே, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு என்ன கதை அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாடினப்போ இந்த மாதிரி பார்த்தோம், நிறைய வந்துட்டு கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸாக இருந்துச்சு, ஸ்லோவராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப இவ்வளோ ஸ்லோவாக இருக்குதுங்கும்போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இது இந்த மேட்ச்சுக்கு மட்டும்தானா இல்லை இனிமேல் வர எல்லா மேட்ச்சுக்குமே நீங்கள் இவ்வளோ ஸ்பின்னர்ஸை விளாடுவீங்கிற மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மஞ்சுரேக்கர் கேட்ட உடனே, இல்லை நான் வேணால் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு பிளேயிங் லெவன் என்னங்கிறது இப்போ வேணால் எழுதி கொடுத்துருவா, ஐயோ ஏன் நீ வேறு அப்படின்னு கேட்காம நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் கிடையாதுங்க, பிச்சு நல்லா இருந்துச்சு விளாடணும் அவ்வளோதான், இந்த பிச் லுக் குட், பட் ரொம்ப ஸ்லோவர் சைடில் இருந்துச்சு, அது வேறு ரொம்ப ஹாட்டாக வேறு இருக்குதா இங்கே இந்த டைமில் கூட. ஸோ ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய டாமினன்ஸ் பண்ண முடியும் நம்மளாலன்னு தோணுச்சு. பட் நல்ல சப்போர்ட்டுங்க, ஹார்திக் பாண்டியா, பும்ரா, தூபே 3 பேர் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுருந்துருக்காங்க. ஏன்னாங்க நீங்கள் அதுவும் நம்மளுடைய சிவம் தூபேவெல்லாம் வந்துட்டு ஓடி வந்து போட்டாருன்னா மாசாக இருக்குது பார்த்துக்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் பேச. அபிஷேக் சர்மாவை பற்றி சொல்லுங்கள் நீங்கள், அவர் வந்து ஒரு சரியான ஒரு ஃபினாமினல் பேட்டர் ஆகிறார் T20க்கு, நீங்களே ஒரு T20 ஃபினாமினன், அதனால் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், அவர் பேட்டிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா நீங்களே சொல்லிட்டீங்க அவர் ஒரு ஃபினாமினல் பேட்டர்னு, அதுதான் காரணமே, அவர் ஒரு நம்பர் 1 பேட்டராக இன்றைக்கி வந்து T20 இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்ஸில் ICC ரேங்கிங்ஸில் இருக்கிறார் அப்படின்னா சும்மா கிடையாது. ரைட் நவ் நம்பர் 1 பேட்ஸ்மேன் அவர். அதனால் அதை வந்துட்டு அவர் எப்போவுமே எப்படின்னா டீமை ஃபஸ்ட்டு வச்சுப்பார். ஸ்கோர் என்னவாகனா இருக்கட்டும், டார்கெட் 50 இருந்தாலும் சரி 500 இருந்தாலும் சரி, என்ன டார்கெட் இருந்தாலும் அவரோட அடி ஒரே அடி தான், டமால் 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 அப்படின்னு போட்டு அடித்து கிழிச்சுனே இருப்பார் அவர். அதனால் அவர் டீமை ஃபஸ்ட்டு வச்சு ஸ்கோர் என்னவாக இருந்தாலும் அந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை அடித்து போட்டு டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறவர். அதனால் அன்பிலீவபிளுங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஒரு மனுஷன் ஆடும்போது வந்து நம்ம ஜாலியாக என்ன கைத்தட்டி வேடிக்கை பார்க்குறது ரொம்ப சூப்பரான சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே கடைசி கேள்வி, என்ன இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தானுக்கு இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா, நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே, எங்கள் எல்லாரை போலும் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோங்க அந்த மேட்சை விளாட்றதுக்கு, அடுத்தடுத்த ஆப்பனன்ஸோட சூப்பராக விளையாடி ஒரு மேட்ச் நல்லா கொடுக்குறதுக்கு மொத்த டீமும் ரொம்ப தயார் நிலையில் எக்ஸைட்டடாக இருக்கிறோம். அதனால் we are லுக்கிங் ஃபார்வர்ட், கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கு நாங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அவர்கள் முடிச்சுட்டாரு. அதோட இந்த வீடியோ முடியுது. நீங்களும் வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு போய் தூங்குங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் போல. ஓகே பாய்.